ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மாங்காய் தொக்கு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நம்ம நேரடியாக மரத்துலேருந்து மாங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது மாங்காய். இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தோசைக்கு இட்லிக்கும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூடாக இருக்கிற சோறில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பச்சை மாங்காய் தேவையான அளவுக்கு நான் ஒரு 4-5 பச்சை மாங்காய் எடுத்துருக்கிறேன். எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடிய வந்து 2 பூண்டு கட்டு, நல்ல பெருசாக இருக்கிற பூண்டை நம்ம சின்ன சின்னதாக உரித்து அதை தோலில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூனு மிளகா பொடி எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த கட் பண்ணியிருக்கிற இந்த மாங்காவை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. நான் ஒரு பாதி மாங்காவை போட்டுருக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் விட்டு விட்டு ஒரு 2 சுற்று கிரைண்ட் பண்ண போதும். இந்த அளவுக்கு மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட்டாக இருந்தால் போதும். ரொம்ப சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த கிரைண்ட் பண்ணியிருக்கிற இந்த மாங்காயை வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்குங்க. மீதி இருக்கிற மாங்காயும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மாங்காய் கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிளகா பொடி, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகா பொடியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. மாங்காய் மிக்சரை வந்து நம்ம நீட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து இதை தாளிக்கிற வேலை தான். நான் இப்போ இது மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 50லேருந்து 75 கிராம் ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 ஸ்பூனு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூனு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்க போகிறோம். 2 பூண்டு வந்து நம்ம உரித்து வச்சுருந்தோம். அந்த பூண்டை நம்ம நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறின உடனே நீங்கள் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த மாங்காய், பச்சை மிளகா பொடி மிக்சரு இதை வந்து இந்த ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த மாங்காய் சேர்த்த உடனே நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃபயரில் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த ஆயில் வந்து இந்த எல்லா மாங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வெந்து வரட்டும். இது வந்து சிம்பிள் ரெசிபி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து இது 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் சைஸில் நான் புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சி இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் வேகட்டும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியே செஞ்சுட்டு வாங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த தொக்கு ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வேகிறதுக்கு விடுங்க. 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு இந்த மாங்காய் வெந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூனு இடித்த வெல்லத்தையும் நான் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்துட்டு நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் தொக்கு ரெடி ஆயிரும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாங்காய் வந்து நல்லா வெந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. மாங்காய்க்கு வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் தொக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் சுருண்டு ஒரே பக்கமாக வரும்போது நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சின்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஆறுறதுக்கு வச்சுருங்க. நல்லா இது ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் தொக்கு வந்து இப்போ நல்லா ஆறி இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. தொக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ நல்ல ஒரு பாட்டிலை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இப்போ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 1 மந்த் வச்சுக்கலான்னு நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆனால் இது ஒரு 4-5 நாள்லேயே காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாங்காய் தொக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.